அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நலமா இருக்கீங்களா? எல்லாரும் வந்து கிருஷ்ண ஜெயந்தியை வந்து ஹாப்பியா வந்து கொண்டாடிட்டு இருப்பீங்க. நானும் வந்து நல்லபடியா கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடி முடிச்சிட்டேன். ஹாப்பியா கொண்டாடினேன். ஆனா வந்து ஒரு சின்ன வருத்தம். அது என்ன வருத்தங்கிறத நான் வீடியோ எண்டில் சொல்றேன். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்காதங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் வந்து நான் போடுற வீடியோ அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி என் வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல புரியுது, நமக்கு நம்ம ரீல்ஸு அந்த மாதிரி டான்ஸு பாட்டு இதெல்லாம் வந்து இருக்காது. அதனால வந்து உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, ஆனால் வந்து நல்ல விஷயங்கள் நிறையவே நம்ம சேனல்ல இருக்கும். அதனால வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மேக்கப் வீடியோ அதெல்லாம் வந்து நமக்கு செட் ஆகாது. அது எனக்கு வரவும் வராது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச பான்ஸ் பவுடர் வச்சு நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அதனால வந்து ரொம்ப நீங்க எதிர்பார்க்குற இது நம்ம சேனல்ல இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதுக்காக வந்து நம்ம ஓன் இண்டிவிஜுவாலிட்டி வந்து நம்ம மாத்திக்க முடியாது இல்லையா? அதனால வந்து எனக்கு வந்து பிடிச்சது ஆன்மீகம். அது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் திரும்பவும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். குழந்தை பேருக்காக வேண்டிக்கிட்டு இருக்க வரமா தவம் இருக்க அத்தனை பெற்றோர்களுக்கும் அடுத்த தம்பதியினருக்கும் அடுத்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு உங்க மடியில கிருஷ்ணரோ ராதையோ தவழ்வாங்க. கவலைப்படாதீங்க. இப்ப எங்க வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி 2024 இன்னைக்கு திங்கட்கிழமை கிருத்திகையோட சேர்ந்து வர இந்த கிருஷ்ண ஜெயந்திய நாங்க எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எனக்கு உங்க சப்போர்ட்டை தயவு செய்து கொடுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க வீட்டுல எந்த பொருள் மேல இருந்தாலும் அதை எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் யாருன்னா எங்க குட்டி வந்து யோகி தான். அவரு தான் வந்து எங்களுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாரு. அது வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து பிளஸ்ஸா இருக்கு. அதை வந்து அப்பையில இருந்தே நாங்க பழக்கிட்டோம். அதனால வந்து மேல ஏதாவது பொருள் எடுக்கணும்னா யோகி தான் வந்து ஏறி எடுப்பாரு. அதனால வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து வசதியா போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கோகுல அஷ்டமிக்கு கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பசுவும் அந்த கண்ணுக்குட்டியும் வந்து எங்க வீட்டுக்கு வந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நான் பச்சரிசி வெல்லம் வாழைப்பழம் கலந்து பசுவுக்கு வச்சேன். எல்லாமே சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து அவங்களும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து பாதம் வரைய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 5 மணி போலதான் வரைய ஆரம்பிச்சேன். ஏன்னா அந்த பாதத்தை வந்து நம்ம மிதிக்க கூடாது. அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் வைக்கணும். அதனால வந்து நான் சாயங்காலம் போலதான் போட்டேன். காலையிலே போட்டிருந்தா பாதி பாதம் வந்து அழைச்சிருப்பாங்க யோகி. அதனால வந்து பொறுமையா வந்து பாதம் போட்டேன். இந்த பாதம் போடும்போது தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. வரைகிறது கூட ஈஸி. இந்த மாதிரி வச்சு நம்ம கையில அழுத்தி வச்சு அதுக்கப்புறம் நம்ம விரல் போட்டு போடணும். அதே மாதிரி வாசல் நம்ம நிலைவாசலுக்கு தாண்டி அங்க கேட்டுக்கிட்ட இருந்து நம்ம ஒரு பூஜை ரூம் வரைக்கும் போடணும். அப்பதான் வந்து கிருஷ்ணர் முழுசா நம்ம வீட்டுக்குள்ள வராருங்கிறது ஐதீகம். அதனாலதான் வந்து இப்போ நம்ம அந்த வீடு எவ்வளவு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம போட்டாகணும் பூஜை ரூம் வரைக்கும். சில பேருக்கு வந்து முன்னாடியே பூஜை ரூம் தான் ஈஸியா இருக்கும். எனக்கு வந்து லாஸ்ட்ல தான் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா வாசல்ல அந்த கேட்டுக்கிட்ட இருந்து இதுல இருந்து கொண்டு வந்து நான் பாதம் போட்டேன். அதுதான் எனக்கு டயர்டாச்சு தவிர மற்றபடி வேற எதுவும் இல்லை. கிருஷ்ணரை வேண்டிக்கிட்டே வந்து நான் பாதம் போட்டேன். கோலத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாதம் வந்து வரைஞ்சி நான் வந்து கோலம் போட்டு ஃபுல்லா பாதம் வந்து போட்டாச்சு. இந்த பாதம் போடுறதுக்கு என்ன ஒரு ஐதீகம்னா அந்த கிருஷ்ணரே வந்து நம்ம வீட்டுக்கு வராரு. அது ஏன் நம்ம வந்து பச்சரிசி மாவால நம்ம போடுறோம்னா வெண்ணெய் வந்து சாப்பிட்டுட்டு வந்து கிருஷ்ணர் வந்து எப்பவுமே திருட்டு கிருஷ்ணர் கள்ளத்தனமா வந்து வெண்ணெயை சாப்பிட்டுட்டு அதை வந்து சிந்தி அதெல்லாம் வந்து குழந்தைத்தனமா வந்து பண்ணுவாரு. அப்படி பண்ணும்போது ஓடும்போது அந்த கால் தட அச்சை தான் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதனால வந்து அந்த ஒரு குறும்புத்தனத்தையும் இந்த பாதம் வந்து வர்றதுனால நம்ம வீட்டு கிருஷ்ணர் வந்துட்டாரு வெண்ணெயை சாப்பிட அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகத்துல இதை போடுறது. நான் வந்து இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா எனக்கு வந்து இன்னைக்கு பச்சரிசி மாவுல தான் நான் கோலம் வாசல்லையும் போட்டேன். பாதம் போட்டு கொஞ்ச நேரத்திலேயே வந்து எறும்பெல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்து கலர் வந்து நான் ரொம்ப கொடுக்க மாட்டேன். பச்சரிசினால கலர் கொடுத்தோம்னா அந்த எறும்பு வந்து சாப்பிட்றதுக்கு அது கொஞ்சம் இதா இருக்குங்கிறனால நான் கலர் அவ்வளவா கொடுக்க மாட்டேன். பச்சரிசி மாவு நிறைய கலந்து போட்டனால எறும்புகள் வந்து நிறைய சாப்பிட்டது எனக்கு சந்தோஷம். நல்லா செம்மண் கரைச்சி இப்போ 2 சைடும் வந்து வேல் இந்த தடவை போட்டிருக்கேன். கிருத்திகையும் வரனால 2 சைடு வந்து வேல் போட்டு நடுவில் வந்து கிருஷ்ணரோட பாதம் போட்டு இன்னைக்கு அழகா வந்து வீட்டுக்கு கிருஷ்ணரை வந்து நம்ம வந்து கூப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் முதல் வேலையா வந்து பூஜை வந்து அந்தி சாஞ்சி தான் நம்ம பண்ணணும். ஏன்னா 9 மணிக்கு தான் வந்து அஷ்டமியே வந்து நமக்கு ரோகிணி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா துளசி மாதாவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் விளக்கு ஏத்திட்டு அப்புறம் குலதெய்வத்துக்கும் விநாயகருக்கும் சேர்த்து நான் வந்து நிலைவாசல்ல வந்து விளக்கு ஏத்திட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூஜை ரூமுக்கு வந்து முதல்ல வந்து நம்ம செய்யறது குலதெய்வ விளக்கு தான். குலதெய்வ விளக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு, அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு விளக்கு, அப்புறம் குத்து விளக்கு எல்லாமே வந்து ஏத்தியாச்சு. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து பாத்தீங்கன்னா
எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்துச்சு. மனசுல ஒரு பதட்டம், வருத்தம் இருந்துச்சு. என்னன்னுங்கிறத நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா சொல்றேன். இந்த தடவ நான் எப்பவுமே கீழ தான் வச்சிருப்பேன். இப்ப நான் மேலேயே வச்சுட்டேன். வரலட்சுமி நோம்புக்கு எப்படி நான் வச்சிருந்தேனோ, அதே மாதிரி மேலேயே கிருஷ்ணர் வெண்ணெய் திருடுற கிருஷ்ணர் அந்த படமும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சங்கு, சக்கரம் அந்த நாமத்தோட சேர்ந்த அந்த பீங்கான்ல செஞ்ச உருவமும் எனக்கு இருக்கு. அதுவும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குட்டி கிருஷ்ணர் பித்தளையில பார்த்தீங்கன்னா, தவழ்ற கிருஷ்ணர் நல்ல சிம்மாசனத்துல அழகா உட்கார வச்சு நான் அலங்காரம் பண்ணிட்டேன். குத்து விளக்கு நல்லபடியா வேண்டிக்கிட்டு ஏத்தியாச்சு. இந்த 7 முக தீப குத்து விளக்கு பத்தி நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன் வீடியோல. அதையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க மறக்காம பாருங்க. நான் இந்த தடவை பூஜை ரொம்ப ரொம்ப எளிமையா செஞ்சிருக்கேன். ரொம்ப கிராண்டாலாம் செய்யல. ரொம்ப எளிமையா தான் செஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் கிருஷ்ணரை ஆரத்தி எடுத்து எங்க வீட்டு கிருஷ்ணரை அழைச்சாச்சு. அது சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா 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 அப்படின்னு பாட்டு பாடிதான் கிருஷ்ணரை கூப்பிட்டோம். கிருஷ்ணரும் வலது காலை எடுத்து வச்சுட்டு அந்த பாதத்தை மிதிக்காம அழகா வந்தாரு. ரொம்ப ஸ்பீடா வந்தாரு. அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவா வாங்கன்னு சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் உள்ள போய் கிருஷ்ணரை பாதக்கார என்னென்ன பட்சணம் இருக்கு என்னென்ன இருக்குன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் புக்ஸும் வச்சிருப்பேன். அது எதுக்குன்னு நான் அப்புறமா சொல்றேன். கிருஷ்ணர் கொஞ்சம் சுட்டித்தனமா சில சேட்டைகள்லாம் பண்ணாரு ரொம்ப நேத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தூப தீப ஆராதனைகள் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நல்லபடியா பட்சணம்லாம் வச்சாச்சு. கிருஷ்ணருக்கு பிடிச்ச அத்தனையுமே வச்சாச்சு. இதுல ஒன்னே ஒன்று மிஸ்ஸிங்னா நாவல் பழம் தான். நவாப்பழம் நம்ம வைக்கிறது நல்லது. ஆனா நமக்கு ஆடி மாசம் கிடைக்கும். ஆனா ஆவணி மாசம் நமக்கு வேணுங்கிறப்ப கிடைக்காது. அது என்னன்னு தெரியல. பூஜை பண்ணும்போது தான் நமக்கு பாத்தீங்கன்னா தேவையான முக்கியமான பொருள் சீசனுக்கு கிடைக்காம போயிடும். அதனால நானும் வருஷம் வருஷம் நவாப்பழம் வைக்கணும்னு நினைப்பேன். ஆனா எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனா சும்மா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா வித்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆத்துப்பாலம் ஓரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வித்துக்கிட்டு இருப்பாங்க பசங்க. அது நம்ம வேணுங்கிறப்ப நமக்கு கிடைக்காது. அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லா வீடு முழுக்க சாம்பிராணி போட்டாச்சு. நல்லா சாம்பிராணி மணமா மூலிகை சாம்பிராணி தான் போட்டிருந்தேன். அதனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பாதத்தை நம்ம மிதிக்க கூடாது. அதே மாதிரி அடுத்த நாள் நம்ம பாதத்தை எடுக்கும் போதும் துணியை வச்சு தொடச்சு தான் எடுக்கணுமே தவிர நம்ம விளக்கமாறல கூட்டக்கூடாது. அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. நெய்வேத்தியம் பண்ணிட்டு சாமிக்கு பூ கிருஷ்ணர் கிருஷ்ணருக்கு பூ போடுறாங்க. இது எங்க வீட்டுல வழக்கம் தான். எப்பவுமே உதிரிப்பூ வச்சு நாங்க சாமிக்கு அர்ச்சனை பண்ணி போடுவோம். இது முக்கியமான நாட்கள்ல வீட்டுல இருக்க எல்லாருமே சாமிக்கு பூ போடுவோம் நம்ம கையால. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கறதுங்கிறது அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம வீட்டுல என்னென்ன பழக்க வழக்கங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. கிருஷ்ணர்கிட்ட எங்க வெண்ணெய் இருக்கு கண்டுபிடின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் காமிச்சு இதுவா அதுவான்னா வெண்ணெய் எங்க இருக்குன்னு கண்டுபிடின்னு சொன்னேன். கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நான் வெண்ணெயை ஒளிச்சு வச்சிருந்தேன். எங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா குட்டி ஒரு பானை இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ளதான் வெண்ணெயை வச்சிருந்தேன். அந்த பானைக்குள்ள ஏன் வைக்கலன்னா அது யோகி சில சமயம் சாப்பிட மாட்டான். அந்த பானையை வேணாம் அதுல இருக்கு வேணான்ட்டு அதனால கவரோட நான் அப்படியே வச்சுட்டேன். அந்த வெண்ணெயை அங்க வச்சிருந்தேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து தர சொன்னான். எல்லாரும் தள்ளி விட்டுருவான்னு சொல்லிட்டு நானே கிருஷ்ணருக்கு வெண்ணெய் பானையை எடுத்து கையில கொடுத்தேன். பூஜை ஆரம்பிக்கிறது போதே வெண்ணெய் வேணும் வெண்ணெய் வேணும்னு சொல்லி ரொம்ப அடம் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால முதல்ல நம்ம குட்டி கிருஷ்ணர் இறைவனுக்கு சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்க வீட்டு கிருஷ்ணருக்கும் வெண்ணெயை ஊட்டி விட்டாச்சு. யோகிக்கு இந்த மேக்கப் அழகா இருக்கான்னு சொல்லுங்க. இது எங்க வீட்டுக்காரர் தான், அதாவது யோகி அப்பா தான் போட்டு விட்டாரு. வருஷம் வருஷம் அவர் தான் போடுவாரு. அக்கம் பக்கத்துல எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இது மாதிரி எங்க வீட்டு பூஜையில தீபாராதனை எல்லாமே காமிச்சாச்சு. அதே மாதிரி கிருஷ்ணருக்கு பிடிச்ச பட்சணங்கள், அதே மாதிரி வெண்ணெய், பால், தயிர், நெய், அவுள் அவுள் பாத்தீங்கன்னா குசேலனுக்கு அவர் கிருஷ்ணர் பரமாத்மா கொடுத்து செல்வந்தரா ஆக்கினாரு. அதனால அவுள் பாத்தீங்கன்னா நல்லா நிறைவா வச்சுட்டு அதே மாதிரி அவுள் பாயசம், சுண்டல் இது எல்லாமே வீட்டுல செஞ்சது. இதெல்லாம் செஞ்சு நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு கிருஷ்ணரும் நல்லா என்ஜாய் பண்ணாரு. எப்படா எனக்கு தீனி தருவீங்க பட்சணத்தை தருவீங்கிற மாதிரி சாமி ரொம்ப சுத்தி சுத்தி வந்தாரு. அதுதான் இந்த கிருஷ்ண ஜெயந்தியோட ஸ்பெஷலே. மத்த இதை விட நம்ம நம்ம மட்டும் சாமி கும்பிடுவோம், அப்புறம் பிள்ளைங்களை உட்கார வச்சு சாப்பாடு போடுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். ஆனா இதுல கிருஷ்ணரு ராதைன்னு நம்ம வீட்டுல இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கு கடவுளா நினைச்சு அவங்கள ஆரத்தி எடுத்து வரவேற்று அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி அதுங்க நம்மள ஒரு ஒரு நமக்கு ஒரு ஆசீர்வாதம் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வீட்டுல நடக்காதான்னு சில பேர் ஏங்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா சொல்றேன், நிச்சயமா நடக்கும். அடுத்த வருஷம் கோகுலாஷ்டமிக்கு உங்க வீட்லயும் இந்த மாதிரி கிருஷ்ணர் பாதத்தை வைப்பாரு. அதனால யாரும் வருத்தப்படாதீங்க. அதுக்கப்புறம் யோகி பாத்தீங்கன்னா வெண்ணெயை நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணாரு. வெண்ணெய் வெண்ணெய் வெண்ணெய்னு ரொம்ப இடம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே எடுத்து அவனா சாப்பிட்டானா. அது என்ன பாத்தீங்கன்னா அந்த கிருஷ்ணர் ஆசீர்வாதம் பண்ண மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா
சில இதுல வந்து பாத்தீங்கன்னா சில பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க, எதுவுமே எடுத்து சாப்பிட மாட்டாங்க. அப்ப நமக்கு வருத்தமா இருக்கும். ஆனா யோகி வந்து பாத்தீங்கன்னா நேத்து வெண்ணெய் மட்டும் இல்ல, அவல் பாயாசம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தயிர்ல கூட கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டான், சுண்டல், அப்புறம் வந்து தேன் மிட்டாய், இந்த பச்சனங்கள் எல்லாமே வந்து சாப்பிட்டான். முறுக்கு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு தட்டோட எடுத்து அப்படியே மடியில வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சாப்பிட்றதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிளெஸிங் தான். அந்த கடவுள் வந்து நம்ம குழந்தைய ஆசீர்வதிச்சு அது மூலமா வந்து சாப்பிட வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி, அவரே வந்து சாப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். இது மாதிரி வந்து நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்களாங்கிறத சொல்லுங்க. கண்டிப்பா எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க. நம்ம சாமி கும்பிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு வெளியாளுங்க யாராவது வந்தா கூட நமக்கு சந்தோஷமா இருக்கும். அவங்க சாப்பிட்டாங்கன்னா கூட நமக்கு யாரோ ரூபத்துல வந்து நம்ம கடவுள் வந்து சாப்பிட்றாரு அப்படிதான் நம்ம நினைச்சு கொடுப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா யாராவது வெளியில இருக்க ஒருத்தவங்களுக்கு முடியாதவங்களுக்கு கூட்டு வந்து வீட்டுல வச்சு அப்பெல்லாம் சாப்பாடு போடுவாங்க. இப்ப எல்லாம் வந்து அந்த வழக்கம்லாம் இல்ல. யாசகம் கேட்கறவங்களும் ரொம்ப வீடு தேடி வர்றதில்லை. ஏன்னா எல்லா கோவில்களையும் இப்ப அன்னதானம் போடுறதுனால எல்லாரும் அங்க போயிடுறாங்க. நம்ம கூப்பிட்டாலும் யாரும் வரப்போறது இல்ல. இப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம வீட்டு தேடி புது ஆளுங்களை கூப்பிடுறதும் இதா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பூ வந்து நான் எல்லா வீடியோ எல்லாம் எடுத்துட்டு உள்ள வந்து சாமி கும்பிடலான்ட்டு வந்தேன். கரெக்டா வந்து அந்த பூ வந்து கீழே விழுந்துச்சு. அதுவே எனக்கு வந்து ரொம்ப ஆசீர்வாதமா நான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் முருகருக்கு கார்த்திகை விரதம், அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெற்றி வேலனுக்கு வெற்றிலை தீபத்தை ஏத்திட்டு நான் வந்து வேலுக்கும் வந்து பூஜை பண்ணிட்டு நல்லபடியா சாமி கும்பிட்டேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யோகியோட ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து வந்துட்டாங்க. இந்த விசேஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வரலட்சுமி நோம்புக்கு எப்படி நம்ம சுமங்கலி பெண்களை கூப்பிடுறோமோ அதே மாதிரி கோகுலாஷ்டமிக்கு நம்ம இந்த மாதிரி சுட்டி குழந்தைங்களை கூப்பிட்டு பக்கத்து வீட்டு குழந்தைங்களை கூப்பிட்டு நம்ம வந்து அவங்களுக்கும் வந்து நம்மளோட பலகாரம் இதெல்லாம் வந்து ஷேர் பண்றதுக்கு நம்ம வந்து பழக்கணும். அப்பதான் நம்ம ஜென்ரேஷன் பிள்ளைங்க அடுத்த ஜென்ரேஷன் பிள்ளைங்களோட நல்லபடியா மிங்கிள் ஆவாங்க. அப்புறம் குட்டி பாப்பா வந்து பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா குட்டீஸ் ஒண்ணு வந்தாங்க, ராதையும் வந்துட்டாங்க. அப்ப கிருஷ்ணர்களும் இருக்காங்க, ராதையும் இருக்காங்க. எல்லாரும் வந்து பேசிட்டு ஜாலியா வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நீட்டா வந்து கிளம்பிட்டாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு என்ன ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தேன்னா கதை புக்கு, ஸ்டோரி புக்கு வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு நான் வந்து கொடுத்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா நான் போன தடவையும் கொடுத்தேன், இந்த தடவையும் வந்து நான் கொடுத்துருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி புக்ஸ் கொடுக்கறதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வீடியோல சொன்ன மாதிரி எனக்கு சின்ன வருத்தம் என்னன்னா நர்த்தனம் ஆடுற கிருஷ்ணர் வந்து எங்க வீட்டுல இருப்பாரு, கொலுவுல வச்சு நான் வச்சு வேண்டுனேன் கிருஷ்ணரு. அவர் வந்து இந்த வருஷம் வந்து எங்க போனாருன்னு தெரியல, மாயக்கண்ணன் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டாரு. நானும் தேடி பார்த்துட்டேன், எல்லா பெட்டிலையும் எடுத்து பார்த்துட்டேன், கிடைக்கவே இல்லை. அந்த கிருஷ்ணர் மட்டும் தான் இந்த வருஷம் மிஸ்ஸிங்கு. அவர் இங்கதான் இருப்பாரு, ஆனா எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால வந்து எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியா நான் சாமி கும்பிட்டேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.